யாராதான் சார் உங்க அறிவும் உங்க புத்தியும் எது தப்புன்னு சொல்ல அதை செய்யக்கூடாது. கடைசியாக ஒரு முறை என்று எந்த தவறையும் செய்யவே செய்யாதீர்கள். கடைசி இது ஒன்றை கிடையவே கிடையாது. அறிவுக்கும் புத்திக்கும் பொருந்தாத ஒரு இடத்தில் நீங்கள் இருக்காதீர்கள். என்னமோமா இருக்கு இருக்குன்னா என்னன்னு சொன்னா தானடி தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? என்னமோமா இருக்குன்னா என்னன்னு சொல்ல அது தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன். மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாதுக்கான ரீசன் என்னன்னா உங்ககிட்ட ஏற்கனவே நீங்க தீர்மானிச்ச ஒண்ணு இல்ல. ஆக்சுவலா சொல்லுவாங்க பெரியவங்களாம் நாங்களும் அந்த காலத்துல கஷ்டப்பட்டு படிச்சோம். ஆக்சுவலா அந்த காலத்துல படிக்கலாம் கஷ்டமே கிடையாது. இப்ப படிக்கிறதா கஷ்டம். உலகத்தின் மிகப்பெரிய பலமானது ஆழ்மனம் தான். விமானத்தை நான் சென்னைக்கு போறப்போ அதெல்லாம் லைவ்ல போதா சொந்த கதையா இது வேறப்ப எங்கேயுமே மனசு விட்டே பேச முடியல. தேவையில்லாமல் உங்கள் நேரத்தை சோசியல் மீடியா பக்கமோ அல்லது டெலிவிஷன் பக்கமோ சினிமா பக்கமோ அதிகமாக கொடுக்காதீர்கள். உங்கள் நேரத்தை உங்களுக்கானதாக எடுத்துக்கொள்ளுங்கள். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். யாரா இருந்தா சார் உங்க அறிவும் உங்க புத்தியும் எது தப்புன்னு சொல்ல அதை செய்யக்கூடாது. இது வேண்டாம் என்று உங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் நீங்க திரும்ப செய்யாதீர்கள். உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் செய்கிற துரோகம், உங்கள் மனசு அடிக்கிற அலாரத்திற்கு எதிராக நீங்கள் வைக்கக்கூடிய துரோகம். டோன்ட் டு தட். கடைசியாக ஒரு முறை என்று எந்த தவறையும் செய்யவே செய்யாதீர்கள். கடைசி இது ஒன்றை கிடையவே கிடையாது. கடைசியாக ஒரு முறை அதனை கடைசியா ஒரு முறை செய்யவே கூடாது. அறிவுக்கும் புத்திக்கும் பொருந்தாத ஒரு இடத்தில் நீங்கள் இருக்காதீர்கள். எனக்கு வில் பவர் கூட அதெல்லாம் இருக்கட்டும். சம்டைம் இட் இஸ் ஓவர் ரேஷியோ. வில் பவர்லாம் இருக்கட்டும். அந்த ஈகோ சிஸ்டமே வேண்டாம். அந்த என்விரான்மெண்டே வேண்டாம். இந்த காலகட்டம் என்பது நீங்கள் வாழ்க்கையில போக்கஸ் பண்ண வேண்டியது, இலக்குகளை நோக்கி நீங்கள் பறக்க வேண்டியது, உங்கள் ஆசைகளுக்கு நீங்க ரெக்க கட்ட வேண்டிய காலகட்டத்தில் உட்கார்ந்துட்டு தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு என்னமோ போல இருக்குன்னு எதுக்கு ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணும்? உலகத்துடைய பெரிய டிசீஸே தான் என்னமோ போல இருக்கு. என்ன கருமை தெரியாது என்னமோ போல. இங்கே இருந்து அந்த பிள்ளை காலையில 9 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுங்க போன் பண்ணி என்னன்னு தெரியலடி எந்திரிச்சதுல இருந்து என்னமோ இருக்கு. நிறைய பேர் போன் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். உடனே அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் ஒரே ஏதாவது டயர்டா இருக்கும், சாப்பிடு சரியாயிரும். சாப்பிட்டு கரெக்டா 11 மணிக்கு போன் அடிக்கும். சாப்பிட்டாண்டி சரியாவல என்னமோமா இருக்குன்னா என்னன்னு சொன்னா தானடி தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? என்னமோமா இருக்குன்னா என்னன்னு சொல்ல அது தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன். என்னமோமா இருக்கு. அப்புறமா மத்தியானம் சாப்பிட்டு தூங்கி எந்திரி எல்லாம் சரியா. மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்காது, எதுவும் தூக்கம் வராது, என்னமோ போல இருக்குல்ல. திரும்ப அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்னமோ போல இருக்கு, கருப்பு ஏதாவது ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் வர்றாங்க, அன்னைக்கு அசைன்மெண்ட் கொடுத்துறாங்க காலேஜில். அன்னைக்கும் அசைன்மெண்ட் காலேஜில் கொடுத்துறாங்க, அதை எழுதுறதுக்கு படாத பாடா இருக்கு. நீ பாட்டு உசுறு எடுக்காத. என்னமோ போல இருக்குன்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அப்பா திட்டினாங்களா, டீச்சர் திட்டினாங்களா, அம்மா திட்டினாங்களா, கெட்ட கனவு கண்டியா, பாய் ஃப்ரெண்டோட சண்டையா, என்ன பிரச்சனை ஏதாவது சொல்லு. என்னமோ போல இருக்கு எனக்கு தெரியல, அதனாலதான் தெரியல என்னென்னமோ போல இருக்கு. அந்த பொண்ணு கடுப்பாய் மரியாதையா போன வை. ஒண்ணு காரணத்தை சொல்லு, நான் ஏதாவது சொல்யூஷன் சொல்றேன். காரணமே இல்லாம என்னமோ போல இருக்குன்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உனக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு போன வச்சு கட் பண்ணா 5 மணிக்கு அந்த பிள்ளை இங்க போன் பண்ணி என்னடி அப்படிங்கிட்ட தெரியலடி என்னமோ போல இருக்கு. அது ஒரு வியாதி, ஜென்சியோட பெரிய வியாதி என்னமோ போல இருக்கு. இந்த வியாதி இப்ப அங்க போயிடும். இப்ப இந்த பிள்ளை நிம்மதியா இருக்கு. இந்த பிள்ளை இப்பதான் எனக்கே நார்மலா இருக்கு, நீ அந்த பிள்ளைக்கு போன் பண்ணு. இப்ப இந்த வியாதி அங்க போகும். அந்த பிள்ளை இதே கதை இந்த பொண்ணு சொல்லு என்னன்னே தெரியலடி என்னமோ போல இருக்கு. ஏன் என்னமோ போல இருக்குன்னா நம்ம கிட்ட எந்த போக்கஸும் இல்லை. நம்ம கிட்ட ஒரு பிக் நம்பர் எய்ம் ஒண்ணு இல்ல. மைண்ட் வேக்குமா இருக்கு. மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாதுக்கான ரீசன் என்னன்னா உங்ககிட்ட ஏற்கனவே நீங்க தீர்மானிச்ச ஒண்ணு இல்ல. உங்கள் மீது திணிக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் இங்க உள்ளுக்குள்ள ஏத்துக்கிட்டு மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கப்ப என்னமோ போல இருக்கும். இன்சென்சிபிளா நம்ம அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கோம்ல, மூளை எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். மூளையை டயர்ட் ஆகாதீங்க. நீங்க உட்காந்துட்டு சும்மா டைம் பாஸ் தானே நினைச்சு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, எல்லாத்தையும் மூளை எதுக்கு அவன் பாக்குறான்? மூளைக்கு ஒரு காரணம் தேவைப்படும்ல. மூளை நம்பும் அவன் ஏதோ தேவையானதான் இந்த பொண்ணு இதை பாக்குது, தேவைக்காத இதை பாக்குது, இந்த ரீல்ஸ் எதுக்கு தான் பாக்குது பாருங்க, நான் வேணாம்னு சொல்ல. ஆனா நீங்க இன்சென்சிபிளா அப்படி ரன் பண்ணல எல்லாத்தையும் மூளை ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அதெல்லாம் சின்னதா அங்க இருக்கப்ப மனசு அழுத்திக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் ஒதுங்க. கீப் த மைண்ட் காட் அண்ட் கிளீன். மூளையை பழக்கிறது தான் இந்த வயசுல ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல விஷயத்தை நோக்கி நகர்த்துவது. உங்களை எக்ஸைட் பண்ண போற விஷயங்களை நீங்களே உருவாக்கணும். புத்தகத்தை சில பேர்லாம் பாருங்க உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பானு. ஒரு முறை நான் அமெரிக்கா போறப்ப பிளைட்ல பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்தார், ஒரு வெள்ளக்கார். நான் தூங்கிட்டே இருந்தேன். நான் முழிச்சு பாக்குறப்பெல்லாம் அந்த ஆள் படிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறமா இவனை பார்க்கணும்டான்னு சொல்லிட்டு முழிச்சே உட்கார்ந்துருந்தேன். குருன்னு பாக்குறேன். அவன் என்னை பார்த்துக்கிட்டே படிக்கிறான். என்ன இப்படி படிக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் இறங்கி நடந்து வரேன்னு படிச்சுக்கிட்டே வரான். என் பாயிண்ட் ஆஃப் வியூ பைத்தியமா இருப்பானா? இல்ல,
சிறு வயதிலிருந்து படிப்பது அவரை ஈர்த்திருக்கிறது. எதை ஈர்க்க வேண்டும் என்று உங்கள் மனசை இப்போது தயார் பண்ணுங்க. எதை ஈர்க்கணும் உங்க மனசு எதை? ஏன்னா உங்களை சுத்தி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா சொல்லுவாங்க பெரியவங்களாம், நாங்களாம் அந்த காலத்துல கஷ்டப்பட்டு படிச்சோம். ஆக்சுவலா அந்த காலத்துல படிக்கலாம் கஷ்டமே கிடையாது. இப்ப படிக்கிறதா கஷ்டம். உண்மைதான், இப்ப படிக்கிறதா கஷ்டம். ஆனா காலத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வறுமை இருக்கிற போது வறுமை விழுவுதான் அந்த காலகட்டத்துடைய மிக முக்கியமான தேவை. நோய் நொடிகள் அதிகமாக இருந்த போது ஹெல்த்தை காப்பாத்திக்கிறது அந்த காலகட்டத்துடைய மிக முக்கியமான தேவை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தேவை இருந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தேவை இருந்திருக்கிறது. வறுமை அதிகமாக இருந்த போது வறுமையை விழுவதற்கான போராட்டங்களை நாம் செய்தோம். ஹெல்த் பிரச்சனையா இருந்தப்ப, நோய் நொடிகள் இருந்தப்ப மருத்துவத்தையும் சுகாதாரத்தையும் உயர்த்துவதற்கான போராட்டங்கள் இங்க நடந்திருக்கிறது. அது செஞ்சாங்க. இப்படி ஒவ்வொன்றா இது மென்டல் ஹெல்த்துடைய காலகட்டம். This generation have to take care much of your mental health more than your studies. உங்கள் கல்வி கூட பாதிக்கப்படுது உங்களை மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்ல தான் சொல்றான். ஏன்னா நிறைய விஷயத்தை உள்ள வாங்கிக்கிட்டே இருக்கும், எக்கச்சக்கமான விஷயம் உள்ள வந்துகிட்டே இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர்டர் ஆஃப் த டே. அப்ப அதுக்கு எதிராக தான் நீங்க நிக்கணும். Distract the distraction, otherwise distraction will distract you. நீங்க டிஸ்ட்ராக்ஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணலன்னா டிஸ்ட்ராக்ஷன் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடு. கவனச்சிதறல் தான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இங்கிட்ட ஒரு 150 சோசியல் மீடியா இருக்கு, 250 டெலிவிஷன் சேனல் இருக்கு, புதுசா சினிமா வெளியிடுறாங்க, பயலுகள்லாம் முன்ன விட அழகா இருந்து தொலைகிறாங்க, எல்லாம் இருக்கு. அப்ப டிஸ்ட்ராக்ஷன். அப்ப வறுமை இருந்தபோது வறுமை மீது கவனம் செலுத்தணும், சுகாதார பிரச்சனை இருந்தபோது சுகாதார பிரச்சனை மீது கவனம் செலுத்தணும். அப்ப மனச்சிதறல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், எண்ணச்சிதறல் அதிகமாக இருக்கப்ப அதை உருமுகப்படுத்துவதற்கான காலகட்டத்திற்குள் வாருங்க. That's the most important thing. உங்களுடைய மனசை இப்ப பழக்குங்க. எது உங்களை ஈர்க்க வேண்டும், எது ஈர்க்கக்கூடாதுன்னு இப்பவே உங்களுக்கு பழக்கிடும். அது உங்களை எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். உலகத்தின் மிகப்பெரிய பலமானது ஆழ்மனது தான். அந்த ஆள் மனசுக்கு நீங்க யாராகணுங்கிறத நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை கூட்டிட்டு போயிடும். சினிமாவுக்கு போகணுமா, இல்ல இங்க ஒரு சிம்போசியம் நடக்குது அதுக்கு போகணுமா, அது சொல்லி சிம்போசியத்துக்கு போகணும். தேட்டர்ல உட்காந்தாலும் குறுங்க, படம் பார்க்க வேணாம்னு சொல்ல, என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கையில டிசைன் அப்படித்தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஜாலியா இருக்கணுங்கிற காலகட்டத்தில் பொறுப்புகளையும் கொடுக்குறாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. 50 வயசுக்கு மேல என்ன பண்ண போறோம்? அந்தந்த வயசுல சந்தோஷம் இருக்கு, நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ஜாலியா இருக்க வேண்டிய வயசுல தான் அதிகமான அசைன்மெண்ட் கொடுக்குறானுங்க, டிகிரிங்கிறானுங்க, மார்க் எடுங்கிறானுங்க, 12th 1100 சொச்ச எடுங்கிறானுங்க. லைஃப் முழுக்க இப்படிதான் வரும். ஏன் அப்படி கொடுக்கப்படுதுன்னா, நீ அதுல எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றேங்கிற ஒரு கேள்வியை முன்னால வைக்கிறான். வாட் யூ ஆர் கோயிங் டு சூஸ். நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்க. நீ என்ன சூஸ் பண்ண போறிய அது உன் வாழ்க்கையை தீர்மானிக்கப்படும். அவ்வளவுதானே. இஃப் யூ சூஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஃபன், தட் வில் டிசைட் யூ. நீங்க என்ன போறீங்க அது முடிவு பண்ணிடும். இஃப் யூ சூஸ் எஜுகேஷன் அண்ட் லீடர்ஷிப் அண்ட் பவர், தட் வில் டிசைட் யூ. லைஃப் முழுக்க 2 சேலஞ்ச் உங்க கூட வந்துகிட்டே இருக்கும். பணமா குடும்பமா வந்துகிட்டே இருக்கும், நண்பர்களா காசா வந்துகிட்டே இருக்கும், உடல் ஆரோக்கியமா மன நிம்மதியா வந்துகிட்டே இருக்கும். லைஃப் முழுக்க அந்த போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். You have to prioritize. That's it. If you have the capability to prioritize that what you have to do on the first phase of your life, you are the genius. That's it. The first phase of life la எதை prioritize பண்ணனும் கண்டுபிடிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஆட்டோமேட்டிக்கா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு படிக்கிறது என்னைக்குமே வேஸ்டே ஆகாது. நீங்க கவலையப்படாது. நிறைய படிங்க அவர் சொன்னாரு சொன்னீங்கல்ல, நிறைய படிங்க, தேர்ந்து படிங்க. நான் வேணாம்னு சொல்ல, நிறைய படிங்க. இப்ப நிறைய படிக்கணுங்கிற இடத்தை தாண்டி நான்லாம் தேர்வு செய்து படிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த ஏஜ் எனக்கு வந்துருச்சு. பட் இந்த வயதில் நீங்க நிறைய படிக்கும். நான் உங்களை மாதிரி ஒரு டேஸ் காலேஜில் ஃபுல் டே காலேஜில் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் எனக்கு அது கிடைக்கல. நான் பிபிஏ படித்தேன். அப்போ பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 2 இடத்துல. ஓ பிபிஏவா? ஓகே. அந்த பிசினஸ்லாம் பேப்பர் இன்னும் வச்சிருக்காங்களா? ஐயோ, அதுதான் நம்மளை பெயிலாக்குறதுக்குனே நீங்க வச்சிருக்க பேப்பர் இல்ல. என்விரான்மெண்டல் பிசினஸ்லாம் இருக்கா? இப்போ இருக்கா என்விரான்மெண்டல் பிசினஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அதெல்லாம் இல்லையா? தப்பிச்சிங்க. நாங்க படிச்சப்ப பிம் திருத்துவாங்க, பாரதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருத்துவாங்க. பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அஃப்கோர்ஸ் நாங்க ஒரு 5 பேர் அந்த சினிமாவில் வரும்போது நல்லா படிச்சு, லாஸ்ட் பெஞ்ச் பசங்க ஆனால் நல்லா படிப்போம். 5 பேருமே அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ஈவினிங் காலேஜில் தான் இருந்துச்சு. திருச்சி தேசிய கல்லூரி, காவிரி கல்லூரி 2 கல்லூரியில மட்டும்தான் பிபிஏ இருந்துச்சு. பிபிஏ டே காலேஜ் வந்து காவிரிக்கு கொடுத்திருந்தாங்க, ஈவினிங் காலேஜ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்சது, அதனால நான் ஈவினிங் காலேஜ் படித்தேன். பட் எல்லாரையும் போல காலேஜுக்கு போகல. எல்லாரும் காலேஜ்லேருந்து டயர்டா திரும்ப வரப்போ நாங்களாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பவுடர்லாம் அடிச்சு அப்பதான் ஈவினிங் போவோம் 5 மணிக்கு. ஏதோ ஈவினிங் ஷோ சினிமாவுக்கு போகிற மாதிரி போகிறது. அப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு நம்ம போலே அப்படின்னு தோணும். ஸோ நான் காலையில் என்ன பண்ணுவேன்னு கேட்டால், எல்லாரும் காலேஜ் கிளம்புறப்ப நானும் கிளம்பிட்டு திருச்சி சிந்தாமணி லைப்ரரி போயிடுவேன். அந்த லைப்ரரி நானும் சேர்ந்து தான் அது திறப்போம். காலையிலேருந்து அங்கே தான் உட்காரும். அவரோட டீ குடிப்பேன், அடுக்கி வைப்பேன். மத்தியானம் கீழே உட்காந்து அளவு சாப்பாடு ஒன்று விற்பாங்க, 8 ரூபா 50 தான். அது சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் எங்கே இருப்பேன். 3 மணிக்கு அங்கேருந்து கிளம்புவேன். 3:30 ரூமுக்கு போவேன். 4 மணிக்கு ரெடி ஆகி 4:30 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. 4:30 வந்து 5 மணிக்கு காலேஜ் போவோம். அன்னைக்கு படிச்சது இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது. தமிழகத்துடைய பெரும் அரசியல் தலைவர்களை பேட்டி எடுக்கிற போது உங்களுடைய புத்தகத்திலிருந்து தான் குறிப்பெல்லாம் சொல்றதெல்லாம் அப்ப படிச்சது. அது என்னைக்கு உங்களை கைவிடாது. அது வேறொரு எண்ணத்தை நகர்த்தும். புத்தகம் படிக்க சொல்றது நோக்கம் அதை மனப்பாடம் பண்றதுக்காக படிக்க சொல்ல, அது உங்களுடைய தாட் ப்ராசஸை மாற்றும். இட் வில் சேஞ்ச்.
ஸ்ட்ரைக்கிங் அப்படின்னு சொன்னால, ஸ்ட்ரைக்கிங் சேஞ்ச் தான் ஒருத்தரோட முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்களே. உங்களை ஒரு நல்ல நபராக தகவமைத்துக் கொள்வதற்கான தகவல்களை ஒரு புத்தகம் உங்களுக்கு தரும். அதுல வேஸ்டே பண்ணாது. அப்புறம் என்ன நினைக்கிறோம்னா 350 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்கினா ரொம்ப காசு. ஆக்சுவலா புத்தக விலையெல்லாம் கம்மி தான். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் காசு கூட. நான் விமான நிலையத்துக்கு போறப்பெல்லாம் அங்க ஈன் பாத்தம்ஸ்னு ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்குள்ள போயிட்டு ஏதாவது ஒரு புத்தகம் வாங்குவேன் நார்மலா. அப்ப நான் போனப்ப ரெண்டாவது அங்க என் புத்தகம் வச்சிருப்பான். எனக்கு ரொம்ப ஆசை அதெல்லாம். ஒரு நாள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பானுங்கல்ல, என் புக்கெல்லாம் ஏர்போர்ட்ல வரும், வந்துச்சு. சும்மா ஆனா அதுகிட்ட போய் நின்னுக்குவேன். அது ஒரு பீத்தல். அடே அப்பா கோபிநாதே என்னமோ போடா மாதவா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஐ வாண்ட் யூ கைஸ் டு என்ஜாய் ஆல் தோஸ் திங்ஸ். நீங்களாம் கூட அதெல்லாம் என்ஜாய் பண்ணும். ஏன்னா என்ன மாதிரியான ஒரு ஸ்மால் டவுன்ல இருந்து வந்த பசங்க தான் நீங்களாம் கூட உங்க படம், உங்க பேரு, உங்களுக்காக 4 பேர் நிக்கிறது, உங்கள்கிட்ட ஓடி வந்து உங்களை அறிவை மெச்சுவது, இதெல்லாம் உங்களுக்கும் நடந்துச்சுன்னா ஒரு அண்ணன் நான் சந்தோஷப்படுவேன். I'll be very happy. That's an excitement. லைஃப்ல அற்ப சந்தோஷங்கள்னு ஒண்ணு இருக்குது, நிறைவான சந்தோஷங்கள் ஒண்ணு இருக்கு. விமானத்தை நான் சென்னைக்கு போறப்போ, ஏன் இதெல்லாம் லைவ்ல போதா சொந்த கதையா, இது வேறப்ப எங்கேயுமே மனசு விட்டே பேச முடியல. அடுத்த முறை வருகிற போது இந்த கேமராக்களை தவிர்க்கும்படி கல்லூரி நிர்வாகத்தை அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஏன்னா நான் கேமராக்களை கான்சியஸா பேச வேண்டியது. ஏதாவது நம்ம முறை நான் வந்தப்ப என்னுடைய நண்பர் எனக்கு சொல்லி அனுப்புனாரு, தாம்பரம் வந்தப்ப எந்திரிச்சிடா, ஏன்னா தாம்பரத்தை தாண்டி மீனம்பாக்கம்னு ஏர்போர்ட் இருக்கு, அங்க பிளைட் எல்லாம் நீ பார்க்கலாம் அப்படின்னு. சென்னைக்குள்ள வரையில பிளைட்டை பார்க்கணும்னு ஊருக்கு வந்தவனா, அதே பிளைட் போற ஏர்போர்ட்ல இருக்க லைப்ரரியில நம்ம புத்தகம் இருந்தா நல்லா தானே இருக்கும் இல்ல. சோ அந்த போறப்ப நான் ஒரு புத்தகத்தை வாங்குறேன். அந்த புத்தகம் ஒரு ஆங்கில புத்தகம், ஆட்டோமிக் பவர் அப்படின்னு, ஆட்டோமிக் ஹேபிட்ஸ். அந்த புத்தகம் ஒரு ஆங்கில புத்தகம், 360 ரூபாய் அந்த புத்தகம். அதை வாங்குறேன். எனக்கு என்னன்னா 2-3 யோசனை இருக்கு. அந்த புத்தகம் ஏற்கனவே எங்கிட்ட இருக்கு, அதை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். வீட்டில் அந்த புத்தகம் ஏற்கனவே இருக்கு. இப்போ ஃப்ளைட்ல 1 மணி நேரம் பயணம், மிஞ்சி போனா 4 பக்கம் படிக்க போறான். இதுக்கு எதுக்கு 350 ரூபா தொலை, இது வேணாம்ட்டு வச்சுட்டு கீழே வந்து ஒரு காப்பி சொன்னேன். காப்பி எடுத்து முதசி போச்சோன்னே பில்லை கொடுத்தான். காப்பி 370 ரூபா. ஒரு முறை குடிக்கிற காஃபி, அதுவும் ஃபிளைட்டு போற வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம குடிக்கிற காஃபி, சுகரை ஏத்த போற காஃபி, உடம்புக்கு கேடான காஃபி 370 ரூபா. அதுல 4 பக்கம் படிச்சிருந்தாலும் 4 பேருக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாமா இல்லையா? புத்தக விலை கூடயா? இட்ஸ் an investment. You need to understand what is investment, what is expenses. It is an investment. அப்ப அந்த புத்தகத்தை இன்னொன்று வாங்கியிருக்கலாம், படிச்சுட்டு நண்பர்களுக்கு பரிசீலிச்சிருக்கலாம். ரைட்டு தானே? எது அதுக்கு பழக்குங்க, சின்ன வயசுல பழக்கிருங்க. நான் என் சின்ன வயசுல லைப்ரரியில கடந்தேன். அது ஏதோ ஹெல்ப் பண்ணி, அது ஏதோ நகர்த்தியே இருக்கு. ஒரு தலைப்பு பார்க்கிறப்ப இதுக்குள்ள போச்சு, இதுக்குள்ள இவங்களாம் நபர்களாம் சந்திக்கணும், இவங்களாம் ஏதோ ஒன்று தள்ளிட்டே இருக்குங்களே. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்ட்ரென்த். மூளையை பழக்கிருங்க. இந்த வயசுல நீங்க பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான விஷயம்லாம் உங்கள்கிட்ட வந்துட்டே இருக்கு. சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படிதான். இந்த உலகத்துல ஒன்னே ஒன்று தான், 99% ஒரே மாதிரி தான் வாழ்றான். ஒருத்த மட்டும் தான் அந்த லீப்ல மேல போறான் இல்லையா? அந்த 1% வாங்க, அந்த 1% போட்டியே கிடையாது. இந்த 99% மக்கள் எதையெல்லாம் செய்ய தவிர்க்கிறார்களோ, எதையெல்லாம் செய்வதற்கு சுணங்குகிறார்களோ, அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் அந்த 1% கேட்டகரியில போயிடுறாங்க. Go to that leap, move forward, go and check it. அதுக்கு சில விஷயங்கள் அடிப்படையாக தேவைப்படுது. முதல்ல நான் சொன்னது மாதிரி டிஜிட்டல் கிளியரன்ஸ். தேவையில்லாமல் உங்கள் நேரத்தை சோசியல் மீடியா பக்கமோ அல்லது டெலிவிஷன் பக்கமோ சினிமா பக்கமோ அதிகமாக கொடுக்காது. உங்கள் நேரத்தை உங்களுக்கானதாக எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்துடைய ஆகப்பெரிய திருட்டு என்பது நேரம் தான் உலகத்தின் ஆகப்பெரிய திருட்டு. செல்போன் விலை கம்மி, மெசேஜஸ் காசு கம்மி, வாட்ஸ்அப்ல காசு கம்மி. எதுக்காக பண்றாங்க? இன்டர்நெட்லாம் எதுக்கு இவ்வளவு எளிமையான விலை நமக்கு கொடுக்கப்படுகிறது? நீங்க இன்டர்நெட்டுக்குள்ள உள்ள போறப்பதான் உங்கள்ட்ட பொருளை விற்க முடியும். இட்ஸ் a gateway to sell products. அதுதான் உங்களுடைய பையிங் பிஹேவியர் எல்லாம் மாத்தும், கன்சூமரிஸ்டிக் பிஹேவியர் எல்லாம் மாத்தும். கார்ட்ல எடுத்து ஆன்லைன்ல பொருளை போட்டு பொருள் வாங்கணும். அறிவு வாங்குங்க. பொருளை வாங்குவதல்ல வெற்றி. உலக நாடுகள் உங்கள் பொருளை வாங்குவதற்கு நிற்பதுதான் வெற்றி. If you are a producer, if you are a boss, then you are the hero. நாமெல்லாம் கன்சூமரிசத்தை சக்சஸ் நம்ப ஆரம்பிச்சிடும். அதனால அபிப்பிராய பேதம் மலர் போன்றவள் அது மாதிரி இது. பொருளை வாங்குவதற்கான தகுதியை நம்முடைய கல்வி நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு பொருளாதாரத்தை கொடுத்திருப்பதை வெற்றி நினைக்கிற கிடையாது. That is not a success. உலகத்தின் ஆகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு நாட்டில் அல்லது ஒரு மாநிலத்தில், அதிகமாக பெண்கள் படிக்கிற ஒரு மாநிலத்துல நம்முடைய அவுட்புட் பொருள் வாங்குறதா? வீட்டு வாசல்ல 7 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி நிறுத்திட்டதுனால நம்ம பணக்காரன் ஆயிட்டோம்னு அர்த்தமா? நம்முடைய வீடுகளை மாடர்னான கருவிகள் எல்லாம் வச்சிருக்கா நம்ம பணக்காரன் ஆயிட்டோம்னு அர்த்தமா? சோசியல் மீடியால ஒரு ஹேண்டில் இருக்கு, 10 பேர் லைக் போடுறாங்கிறதுக்காண்டி நான் பாப்புலர் ஆயிட்டேன்னு அர்த்தமா? கிடையாது. பேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் நாம ஒரு ஹேண்டில் வச்சிருந்தா நமக்கு சயின்ஸ் தெரிஞ்சு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இல்ல, பேஸ்புக் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களால உருவாக்க முடிஞ்சாதான் நம்ம ஜெயிச்சதா அர்த்தம். நம்ம அண்ணங்க அக்கால எல்லாம் அப்படிதான் ஏமாத்தி விட்டாங்க.
ப்ரோக்ராம் எழுதுறா போதும் சொல்லி அதுவே பெரிய வீராவேசம் நினைச்சுட்டாங்க. 12,500 சம்பளம் வாங்கின இடத்துல 25,000 சம்பளம் வாங்கினதே பெருசு நம்ம நினைச்சிட்டோம். ஒரு காஃபி ஷாப்ல போய் 250 ரூபாய் காஃபி குடிக்க முடிஞ்சதுன்னா வளர்ந்துட்டே நினைச்சிட்டோம். கிடையாது. உலகம் முழுக்க உங்கள் காப்பி கடைகள் இருந்தால் நீங்கள் பணக்காரன், அவ்வளவுதான். நீங்க செல்லரா பையரா? That's the most important question that you need to raise. Who you are. சின்னதுல செட்டில் ஆகாதீங்க. When you have the capability to run for 100 kilometers per hour, we are running for 80 kilometers per hour. உங்கள் ஆற்றலுக்கு இணையான ஒரு அவுட்புட் உங்கள்ட்ட இருந்து வரணும்ல. நாலேஜ் வச்சுட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க பிரில்லியன்ஸ் தான் இங்க முக்கியம். எல்லாரும் இன்ஃபர்மேஷனை பெரிய வெல்த் நினைச்சிட்டீங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் வெல்த். அதை கம்ப்யூட்டர் சொல்லிடும். நாம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் 16ஆம் வாய்ப்பாடு தெரியுது அறிவுங்கிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் பிரில்லியன்ஸ். எல்லாத்தையும் ஏஐ செஞ்சிடும். இனிமே நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இந்த காலேஜ் வர்றதுக்கு முன்னால இந்த காலேஜோட ஹிஸ்டரி அவ்வளோத்தையுமே ஏஐ சொல்லிடுச்சு. எனக்கு வந்து உங்க தாளாரன்னு சொன்னாரு. நான் 2 செக் பண்ணிக்கிட்டேன். ஏஐ சரியா சொன்னிச்சான் அவர் சொல்லிடு. ஏன்னா அவ்வளவு தகவலே இது சொல்லுது. அப்ப தகவல்கள் எல்லாமே தெரியும். 1,35,047,54,32 இன்ட்டு 65,45,042 என்னன்னு கேட்டா அது சொல்லிடும். அது அறிவு இல்ல. தகவல்களை தெரிந்து வைத்திருப்பதல்ல அறிவு. வாட் இஸ் இன்டர்பிரேஷன் தட் யூ டூ வித் தட் ஐடியா மேட்டர்ஸ். அந்த ஐடியாவை நீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, அந்த ஐடியா எப்படி நீங்க செய்ய போறீங்க. வாட் இஸ் an ஐடியா தட் யூ ஹேவ் மேட்டர்ஸ். கருவிகளை தாண்டி உங்கள்ட்ட என்ன எம்பத்தி இருக்குது. இப்ப அடுத்து ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணிருக்கேன். யாருக்கு ஏஐ உலகில் இடம் உண்டுன்னு அவங்க சொல்றாங்க. people those have communication skills, people have leadership skills. கருவிகளால் செய்ய முடியாத எம்பத்தியும் லீடர்ஷிப்பும் கம்யூனிகேஷன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா you are the star of the future. அவ்வளவுதான். நீங்கள் வாழ போவது ஒரு புதிய உலகம். இதுவரைக்கும் சிருஷ்டிக்கப்படாத வேறொரு உலகம். முழுக்க முழுக்க கருவிகளால் ஆள போகப்படுகிற ஒரு உலகம் இல்லையா. கம்ப்யூட்டர் வந்தப்ப இந்த உலகம் ஆடி போச்சு. அப்படின்னா அடுத்து ஏஐ உள்ள வருது, அடுத்து ஏஜிஏ வருதுங்க. என்னென்ன டெக்னாலஜி உள்ள வருது. ஆனா எல்லாத்தையும் தாண்டி மனிதனுடைய மூளையும் இதயத்தையும் யாராலையும் காவு வாங்கவே முடியாது. Be a powerful leader. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.